வந்துட்டா பேசுறதுக்கு. பாக்ஸ் வாங்கினா பத்தாது, நல்லா படிக்கணும். எல்லாருக்கும் என்னங்க தீபாவளிக்கு எல்லாரும் ஷாப்பிங் போய் நல்லபடியாக போய் எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வரீங்களா? நாங்களும் இன்னைக்கு தீபாவளிக்கு சவரி எடுத்ததோடு இன்னும் நிற்கல. இன்னும் வந்து இப்போ அரசா சாமியம் பூரா வாங்கினோம், அதெல்லாம் நாளைக்கு வாங்கிக்கிறோம்ட்டாரு. இன்னைக்கு மழையான மழை எதிரி வாடி பிள்ளைய ஒரு பள்ளிக்கூடம் விட்டு வந்துடு அப்படின்னு கத்துனாரு. சரின்னு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டேன். எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்துங்க. எனக்கு எவ்வளோ ஆனே பாட்டா என்னது அது? கொண்டா அம்மா கற்றுக்குடு. நீ மட்டுமே இருக்கிறியாத்தா, கொஞ்சம் கொடுத்தா. இங்கே வந்துங்க பூ விலையை கட்டிக்கிட்டா. அப்போ இன்னைக்கே முந்த விலையை வைக்குது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கே பூ விலை 100 பூ 150 ரூபாயா. 100 பூ. நானும் இங்கே வருங்க 200 பூ வாங்கினேன் 300 ரூபாய்க்கு. ஏன்னு கேளுங்க, தீபாவளி அன்னைக்கு ரொம்ப அதிகமான விலையாயிரும். நம்ம இன்னைக்கு கெட்டி நல்லா பாக்ஸில் உள்ளே வச்சு அப்படியே வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். பழைய உமர் இருக்குப்பா, பார்த்து வாங்க போச்சு. ஹேப்பி தீபாவளி நான் கடையில் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு ஹேப்பி தீபாவளிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஹேப்பி தீபாவளி சொல்லாமே கொடுக்குறாங்க. இதை பூரா கெட்டி அப்படியே டப்பாக்குள்ள விட்டு வச்சுக்கிட்டா ஹேப்பி தீபாவளி பட்டு எனக்கு எடுத்து கை பூரம் வந்து நீங்கள் எல்லாரும் நல்லபடியா தீபாவளிக்கு எல்லா சாமானும் வாங்கிட்டீங்களா? நாங்களும் வாங்கிட்டு உங்களுக்கு தான் தண்ணி கொண்டுவோம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பூவெல்லாம் கெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே பக்குவமாக வச்சிடணும். வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்டா 1 வாரம் இருந்தாலும் அப்படியே இருக்கும். அதனால தான் வாங்கிட்டு வந்துட்டு இப்போவே இன்னைக்கு நைட்டே கட்டி மலரமுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட வேண்டியது என்னங்க. அப்புறம் என்ன பிள்ளைகளுக்கு இருந்தா பாசி இந்த ஊரன் ட்ரெஸ்ஸுகளுக்கு மேட்சா வாங்கிட்டு வந்தேன். இந்த வளைவில் என்ன விளையாண்டுருக்க? வெளியிலாம் வாங்க போனோம்னா 50 ரூபா 100 ரூபாங்க கடைகளில். காமராசரத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் என்னென்னு தெரியல, எல்லாமே கம்மியான ரேட்டு தான் தருவாங்க. இந்த டிசைன் வச்ச இந்த வளைவி வந்து 2 டிசைனும் சேர்த்து 30 60 ரூபா தான் அந்த அக்கா வாங்கினாங்க. பார்த்தீங்களா? இதை வெளியில் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் 80 ரூபா 100 ரூபா. டவுனுக்குள்ளே வாங்கினா அப்படி இருக்கும். டவுனுக்குள்ளே போய்கிட்டு அங்கே கூட்டமாக கடையாக இருக்குது. பார்த்து அழகாக எடுக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு இருக்கிற பக்கத்துலேயே நல்ல பொருள்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்கத்தே மறந்துடுவோம். அங்கேருந்து தள்ளி போனால் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதே மனுஷனோட புத்தி. நான் அங்கேருந்து சாமான வாங்கிட்டு வந்து அந்த அக்கா கடையில் வந்து வாங்கிட்டு வரேன். பார்த்துங்க 30 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. காமராசரத்தில் இருக்குது இந்த கடை, நல்லா இருக்கும். அந்த மார்க்கெட்டுக்கு எது தாப்பில் இருக்குது. மதுரையில் இருக்கிற யாராவது காமராஜத்தில் இருக்குன்னா போய் வாங்குங்க. 30 60 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த விளைவு எனக்கு இது 30 ரூபா 40 ரூபாண்டா 50 ரூபாண்டாங்க. 20 ரூபாய் குறைச்சி 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இங்கே வருங்க கோயில் தளத்தில் இந்த இது வைக்கிறமே சந்தனம், இது வந்து 50 ரூபாங்க கோயில் தளத்தில். நெசமாவேங்க ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுத்தோன்னா குறைக்கவே முடியாது மாட்டேன், வச்சுட்டு போக மாட்டேன். கோயில் தளத்தில் சொல்லுவோமா அப்படி வேலை. இங்கே வெறும் 20 ரூபாயா. பார்த்தீங்களா? 50 ரூபாய் 20 ரூபாய் எங்கே இருக்குது? 30 ரூபா கூட வச்சுக்கிறாங்க. தாடி என்ன செய்யறது? கோயில் தளத்தில் வேணாம்னு சொல்லக்கூடாது. குங்குமத்தட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ போய் கேட்குறேன் 30 ரூபாயா. என்னது இந்த அக்கா இதை போட்டு விடலையா? நெத்தி சுடியா பத்தியா? அது வேலையை காட்டிடுச்சு. ஒத்த நெத்திச்செடி போட்டு ஒரு நெத்திச்செடி போடலுங்க. என்னென்ன செய்யறது? இன்னும் காமராஜரம் போகுமா? இங்கே பத்தியில நெத்திச்செடி ஒன்றை போட்டுக்கு ஒன்றை போடவே இல்லை. இது 10 ரூபாயா. இது வெளியில் வாங்கினா கூட இருக்கும். ஒரு நெத்திச்செடியை போட்டுருந்தீங்க, இன்னொரு நெத்திச்செடி போடவே இல்லை. சொல்லியும் போடாமல் விட்டுக்கத்தா. நெத்திச்செடி எடுத்துக்கலாடி மானே. நெத்திச்செடியை காணோம். பிள்ளைகளுக்கு வளைவி பாசி கோணும் நைட்டுக்கு வைக்க கோணும் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். தீபாவளின்னா என்னன்றீங்க? பேசாண்டு வீட்டுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு கறியவும் இதையும் திட்டுக்கிட்டு பேசாண்டு இருக்கிறது தீபாவளி கிடையாது. நல்ல 4 இடத்துக்கு போய் நல்ல சாமைங்க மேலே வாங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அதுக்கு பேர் தான் தீபாவளி. அப்படித்தான் நாங்கள் வருஷம் இந்த நாளைக்கு அப்படியே சிலிண்டரை தூக்கி வச்சு அடுப்பை தூக்கி வச்சு அதிரச சட்டியை தூக்கி வச்சு அதிரசத்தை தட்டை கிளம்பிடுவேன். அதிரசத்தையும் முறுக்கையும் தட்டி புழிஞ்சு இப்படியே கவராக போட்டு சொந்த வந்ததுக்கு பூரா கொடுத்து ஹேப்பி தீபாவளி சொல்லிட்டு ஓடி வந்துடுவான். என்னங்க மனுஷ மக்கா வாழ்க்கையில் சொந்த வந்ததுகளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவிக்கிட்டு நல்லபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறணும். அதை விட என்ன பெரிய சந்தோஷம் இருக்குது? என்ன நான் சொல்கிறது? அதில் தான் எனக்கு மன திருப்திங்க. அதனால என் மன சந்தோஷத்துக்காக பார்த்துக்கங்க இது பண்ணிடுவேன். இன்றைக்கி ஸ்கூலில் கூட பாருங்க ஆயமாவுக்குலாம் தங்க 100 ரூபா 200 ரூபான்னு கொடுத்துட்டு நல்லபடி என் பிள்ளைய ஒரு பாத்திரம் ஊற்று வச்சுன்னா நல்ல காலக்கெல்லாம் கழுவி விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு தீபாவளி கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசில் அப்படி ஒரு சந்தோஷம். என்ன சொல்கிறீங்க? நம்மளும் மனசில் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். அதை விட இங்கே வருங்க நகைக்கடையில் நல்லா இங்கே வருங்க பேருக்கு கொடுத்தாங்களே நல்ல ஒரு ஹேண்ட்பேக் நல்ல கத்திருக்கு. ஆனால் போட்டுட்டு போனால் நல்ல பேர் தெரியும் இருக்குங்க. என்ன செய்யறது? சரி விடுங்க. இப்போ என்ன பிரியா கொடுத்த தோட்டம் பேக்க மாட்டியிருக்க முடியாது யாருன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க.
என்னங்க இது நகைக்கடையில் கொடுத்தாங்க ஹேண்ட்பேக்கு நல்லா இருக்கா? இருங்க. நல்லா தான் இருக்கு. ஃப்ரீயாக வாங்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரரு விலையை பேசிட்டு கிடப்பாரு. நீ போய் விலையை பேசியா? நான் எனக்கு என்ன தேவை? ஏங்க என்ன கிஃப்ட்டு தருவிய தீபாவளிக்கு? உங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் விலையை குறைச்சி விட்டாரு, இல்லைன்னா கிஃப்ட்டு தரதுட்டாங்க. ஆனாலும் விடலையே, எல்லாத்தையும் கேட்டு வாங்கி மிஞ்சி இந்த வரேன் காட்டு 2-4 மிஞ்சி வேறு பிரியா எடுத்தேன். எல்லாத்தையும் இருங்க, அது பூரா என்ன விலை என்ன ரேட்டுன்னு நல்ல விவரமாக காட்டுறேன். என்னுடைய இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை தர உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். பூவை வாங்கி பற்றியெல்லாம் முன்ன கூட கெட்டி பிரிச்சுக்குள்ள வைக்க போகிறேன். ஏன் நாளைக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இது தீபாவளி அடிக்க வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 300 போட்டு வாங்குறது 600 இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அதுக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே வாங்கி கட்டி வச்சுக்கிட்டு இதே மாதிரி வச்சுக்க வேண்டியது தானே. ஆனால் இந்த பூ வெறும் 50 எம்பூர் பூ வச்சுக்க வச்சுக்கல 50 தீபாவளி அடி கிடைக்காதுல்ல. என்ன செய்யறது? அன்னைக்கு ரெண்டுக்கு தானே இப்போ சரி, அன்னைக்கு விவசாயியே நல்லபடியாக பிழைக்கட்டும். விவசாயத்தை கம்மியாகத்தே வாங்குறாங்க. இங்கே உள்ளூரில் விற்கிறவதே அதிக விலை வச்சு விற்கிறாங்க. நம்மளாம் போய் எங்கிட்டு போய் பூ தோட்டம் எங்கே இருக்குன்னு போய் வாங்குறது? பன்னீரண்ணே பூந்தோட்டம் வச்சுருக்காரு. பன்னீரண்ணே ஆரணியிலேருந்து போட்டு விடுங்க பூ வாங்குறவட்டம்லாம் உங்கள் ஞாபகம் வந்துடும். ஆரணி ஞாபகம். சரிங்க, எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மக்களே. நான் உங்களுக்கு அடுத்து நான் எடுத்துகிட்டு வந்து அதை தங்க பொருள் விலையெல்லாம் என்ன விலைன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.